இந்த புயல், அதாவது மழை, பெரும் மழை அனர்த்தத்தின் பின்னர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய C-130J ரக போக்குவரத்து விமானங்கள் 2 இராணுவ விமானங்கள் உதவிக்காக இலங்கைக்கு வந்ததாகவும் அவை தங்களுடைய உதவி பொருட்களை வழங்கிவிட்டு சென்றதாகவும், ஆனால் அவை பின்னர் 7 நாட்கள் மேலதிகமாக தரித்து நின்றன. இந்த 7 நாட்கள் தரித்து நின்றதில் அவை இலங்கைக்குள்ளே சில பகுதிகளுக்கு பரப்புகளையும் செய்திருந்தன. இவற்றின் பின்புலம் என்ன என்று பேசிய பொழுது நான் ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன். இலங்கை மழை மேகங்கள், கருமேகங்கள் சூண்டும் பெருமழையை பெய்துவிட்டு சென்று விட்டன. ஆனால் இப்பொழுது ஆதிக்க சக்திகளுடைய கருமேகம் இலங்கையை சூழ்ந்து இருக்கிறது. இதில் பெரும் ஆபத்து இலங்கைக்கு இருக்கிறது. அதன் பின்னர் அதை பெரும் பேசுபொருள் ஆகிவிட்டது. ஆரம்பத்தில் இதை சொன்ன பொழுது பலர் அதை கேள்விக்குறியாக்கினார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று. ஆனால் இப்பொழுது எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் அவ்வளவு தூரம் அது இலங்கையில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பேசுகிறது, இனியவர்கள் பேசுகிறார்கள், உலகம் பேசுகிறது. அவை ஒரு பேசுபொருள் ஆகிவிட்டது. ஆனால் அதற்கு உள்ளேயும் இன்னும் பல விடயங்கள் மறைந்திருக்கிறது என்பதுதான் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடிய விடயம். இலங்கைக்கு 2 C-130J விமானங்கள் பறந்து சென்றன. இந்தோ பசிபிக் கமாண்டிலிருந்து வந்ததாகவும், அது கவர்மெண்டிலிருந்து வந்ததாகவும் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அது சம்பந்தமாக 1 மாதத்தின் பின்னர் அவர்கள் 7ஆம் தேதி வந்தார்கள், தரித்து நின்று சென்றார்கள். இப்பொழுது 6ஆம் தேதி இடப்பட்டு, இந்த ஆண்டின் 6ஆம் தேதி இடப்பட்டு இந்தோ பசிபிக் கமாண்டுடைய தலைமை அலுவலகத்தினால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது, ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய தலைமையகம் ஹவாய் தீவில் இருக்கிறது. அங்கிருந்து வெளியிடப்படக்கூடிய ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரப்பு, இந்த பயணத்துக்கு சாத்தியமாக்கியது இலங்கைக்கும் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சமீபத்தில் செய்து கொள்ளப்பட்ட லேண்ட்மார்க் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நவம்பர் மாத நடுப்பகுதியில் ஒரு கைச்சாத்து இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இடப்பட்டது. அதில் சொல்லப்பட்ட விடயம் MOU என்று சொல்லப்பட்டிருந்தது, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தமிழில் புரிந்துணர்வு ஒரு ஒப்பந்தம் என்று கைத்தாட்டிட்டார்கள் என்று சொல்லிக் கொள்ளார்கள். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இட்ஸ் எ லேண்ட்மார்க் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று சொல்லப்பட்டது. அவ்வாறு இருந்தால் அந்த லேண்ட்மார்க் டிஃபென்ஸ் அக்ரிமெண்டில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது? எதனால் அவர் சொல்றார்கள், the rapid deployment effort was made possible due to recent landmark agreement. அவ்வாறு இருந்தால் இந்த அக்ரிமெண்டை கொழும்பில் இருப்பவர்கள் மக்களுடனும் ஏனையோருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக ஆட்சி கட்டில் இருப்பவர்கள். ஏனால் இதை கிளாகிட்டு இதனால் இது சாத்தியமாகியது என்று இந்தோ பசிபிக் கமாண்ட் குறிப்பிடுகிறது என்றால், அந்த MOUவில் பல விடயங்கள், அதாவது ஒரு பேரினத்தம் ஏற்படுகின்ற பொழுது உதவி செய்வதும் அதில் உள்ளடக்கப்பட்டதாக சில குறிப்புகள் முன்னர் வெளியாகிருந்தது நவம்பர் மாதம்.